இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்பைரல் பண்ணியிருக்கக்கூடிய அந்த புக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழசாயிடுச்சு, யூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா தூக்கி தானே போடுவோம். தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பைரலை மட்டும் தனியாக ஸ்ப்ரிங்கை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு ஃபோல்ட் மட்டும் தான் பண்ணணும், வேறு எதுவுமே பண்ண வேண்டியது இல்லைங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் சேர்த்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேங்கிள்ஸ், ஏர் பேண்ட், குழந்தைங்களுடைய ஏர் கிளிப்ஸ் இது எல்லாத்தையுமே இதில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம இதில் ரிங் மாதிரி இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு ரிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருட்களை இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரிங்லையும் ஒவ்வொரு பேங்கிள்ஸை வந்து ஹேங் பண்ணிக்க முடியும். கழுத்தில் போடுற குழந்தைங்களுடைய செயின்லாம் கூட இதில் நீங்கள் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டாப்ல இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் எண்ட் 2 போர்ஷனையும் ஜாயின் பண்ணி நீங்கள் நல்லா டைட்டாக லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக்கில் வந்து இதை ஹேங் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதில் நம்ம வளையல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியான ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய இந்த ஸ்பைரல் ஸ்ப்ரிங்கை வச்சு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க.